இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பேன் வீடியோ உனக்கு சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஏய் வா என்ன பண்றாங்க? ரெண்டு கணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் பார்த்தேன், ரோஸ் பூலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தெரியல போல இருக்கு. வீடியோ எடுக்க தெரியல. நார்மலா பண்ணி கைஸ் தங்கச்சி கிட்ட சட்னி அரி சொன்னாங்க. தங்கச்சி ஃபுல்லா பாத்திரத்துல எந்த ஒரு லட்சணத்துல அரைச்சி பாருங்க. அதோட துணியில கூட ஃபுல்லா இருக்கு சட்னியா. ஒரு வாட்டி ஒன்னால எனக்கு ஆச்சு. லேப்டாப் போதுல போட்டு அமுக்கிடுவாங்க. அது ஒண்ணும் கவர் தான் போட்டாங்க. கவர் போட்டா அமுங்கும். வாய்ப்பு சாஃப்டா இருந்துச்சுன்னா டக்குன்னு அமுங்கிடும். ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா அமுங்காது. ட்ரெண்டிங் வடக்கு பக்கோடா என்ன கன்றாவி இது. புதுமா இருக்கு. அரட்டை வாழலாம் அப்படிதான் இருக்கும். இந்த தவளைக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குல்ல, தவளை குட்டி, அரட்டை வாழன்னு சொல்லுவாங்க. எங்க பிரபுவா? யாரு? பிச்சை மகனா? நொச்ச மகன். சார் என்ன பண்றீங்க சார்? நமக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல தூவல்ல மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரபரபரன்னு அப்படியே சூப்பரா. எனக்கு ஒன்றும் போட்டு ஆம்லேட்ல போடுவாங்க, முட்டவசல போடுவாங்க. கவலைப்படாத தம்பி, நாளைக்கு கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்கும் வருவோம். சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கருச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து. இத பாத்தியா? இந்த பாத்திரத்துலதான் நான் சமைக்க போறேன். இந்த வடை சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? இப்படியா வெடிக்கும்? என்னத்தை போட்டு தொலைச்சிச்சு? இது கடுதானே போட்டுச்சு. ஆனா யோசிச்சிருக்க அந்த மாதிரி. ஆனா என்ன பண்றது, நல்ல வேலை முன்னாடியே வெடிச்சிட்டு. குழம்பு வச்சு வெடிக்கலையா? இது பார்த்துருக்கோம் முன்னாடி. பேன் கேக் இது சூப்பரா யோசிச்சிருக்காங்க. எனக்கு வேண்டாம் சார். உங்க குடும்ப சகிதமா சாப்பிட்டு நீங்க மட்டும் நல்லா இருங்க. சப்பாத்தியா? போர்வ மாதிரி தூக்கி போடுற. இதுல எப்படி ரவுண்ட் ரவுண்ட் ஆக்கிடுவாங்களோ? படுத்து வைக்கலாம், சாப்பிடலாம். மனுஷ மாதிரியே இருக்கு.
ஒருத்தனை அடிச்சு கொன்னு போச்ச பாரு. அடப்பா அண்ணே பயமா இருக்குண்ணே. விஷயம் வந்துருச்சா? என்ன கண்டமணி போடுது? எண்ணெயை ஊத்து, அவ்வளவுதானே. என்ன தலையில ஊத்துது? ஓபன் பண்ணி எடுத்துறியா அன்னைக்குள்ள? எடுத்துருந்தான் நினைக்கிறேன். தூக்கி அப்படி வெளில போட்டு அப்படிதான் தட்டில போட்டு தூக்கி குப்பத்தொட்டில போட்டு பைத்தியம் பிடிச்சிருக்கான் பாரு. புரியா? அது கரெக்டா போனுச்சுன்னா ஈஸி. மெலிசா இருக்கு. குண்டா குண்டா தோசை ஊத்து. குண்டான்னு குண்டாடி குண்டா தோசை ஊத்து. மெலிசா இருக்கு குண்டா. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அதே எரியுது மாலா, வேலை 12ஆம் நம்பர்ல வை. என்னத்த போட்டான்? அப்படி என்ன தண்ணி ஏதாவது போட்டிருக்குமா? போச்சு, அதே அடிச்சு தள்ளிடுமா? சட்டியா? ரவுண்டா போடுறதுக்கே அவ்வளவு கருப்பா இருக்கும். எப்படி உட்காந்து தேய்ச்சாங்க? சூப்பர்ரா. அதான் நினைக்கிறேன். ஓ, இவர் இந்த பாலம் மேல தூக்கி ஏறி வரல, அப்படியே அந்த சைடு போய் விடுங்க. அந்த சைடு போய் நின்னா நிறைய பால் பாக்கெட் கிடைக்கும் போல இருக்கு. பானிபூரியா? எப்படி அடிப்பீங்க? அதான் வடை கிழிஞ்சிரும். கடையெல்லாம் டப் டப்புன்னு இந்த அடிச்சு போட்டுக்கிட்டு எத்தனை போடுவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார் டெய்லி அடிச்சா? சத்தியமா வாழ்க்கையில இந்த மாதிரி கிரேவி என்ன வெளில வந்து கிடக்குது? எல்லாம் அதை விட்டு தனியா வந்து கிடக்குது. வெங்காயத்தை அள்ளி போட்டான், இஞ்சி அள்ளி போட்டான், பூண்டையும் நறுக்கி போட சொல்றான். சாம்பாரா? எல்லாத்தையும் பச்சை அப்படியே போடுறான். இதுக்குள்ள வேற பெப்பர், வேற என்ன உப்பு போட்டு, உப்பு பெப்பரு சீரகம் எல்லாத்தையும் போட்டான். கேட்டா அதுல சூப்பு வேற வருமா, அதுக்கப்புறம் கிரேவி வருமா. மனுஷன் தின்னுவான் சோற, நான் தின்னேன். இப்போதாண்டி எனக்கு புரியுது நீ ஏன் உங்க அம்மா வீட்டு பக்கத்துல வீடு பாக்கலான்னு சொன்னேன்னு. நைட்டு என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். போன் அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு சாப்பாடோட வந்து நிக்கிறாரு. என்னமா கேக்குது பாப்பா? அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலையா? சாப்பாடு வருது இல்ல, அத பாருங்க. 2 கேள்வி இருக்கு, ஐஸ்கிரீமா கேக்குது உங்களுக்கு. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல என் ஒய்ஃப் வாயில சொல்ற வடை பத்தாதுன்னு சொல்லிட்டு சட்டியில வடை சொல்றாங்க. இப்போ சுட சுட வந்து வடை போட்டுருக்கேன், உளுந்த வடையாம். இந்த இருந்து பார்க்க எல்லாம் வடை மாதிரி தான் தெரியுது, ஆனா கிட்ட வச்சு பாருங்க, இதுதான் உளுந்த வடை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க. தண்ணிய பாருங்க.
ஏன் இருக்குங்க போனா மீட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு பூசுட்டு மாதிரி இருக்கு ஏங்க தண்ணிய கொடுங்க மாதிரி என்ன தண்ணி தான். தண்ணியேதான் ஐயோ எல்லா இதுலயும் அப்படிதான் இருக்காங்க போல இருக்கு. குழம்பு வைக்க சொன்ன அது என்ன எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் மசாலாவுக்கு கூட சேரவே இல்லை. அந்த வெங்காயம் எதுவுமே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு விலகி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாம்பார் தான் நான் வைக்கிறேன். அதான் பருப்பு போட்டா எது கூடயுமே ஒட்டல அப்படியே பருப்பு போட்டா கரெக்ட் ஆகிட்டு வந்து சாம்பார். வடை வந்து ரவுண்டா தான் வேணும்னா அது கஷ்டம் தான். கொஞ்சமாவது வாயில் வைக்கிற மாதிரி தான் ஓகே தான், பிரச்சனை கிடையாது. எப்படியும் வாய்க்குள்ளதானே போகுது. எந்த சைஸ்ல நல்லா இருந்தாங்க இருக்கா அத பாருங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல சமைக்கிறது. இல்லைன்னா இப்ப நீங்க தான் செஞ்சு பாத்துங்க. தெரியல இப்ப சொல்லிட்டாங்க எப்படி சமைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்